I'm Chief Nutritionist Ilakana from Qua Nutrition. இன்னைக்கு நம்ம intermittent fasting பத்தி பார்க்க போறோம். ஒரு நாள்ல ஒரு particular period வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம fastingல இருக்கிறது தான். 12 hours fasting, 16 hours, 18 hours அந்த மாதிரி different fasting timings வந்துட்டு people maintain பண்றாங்க. இது வந்து weight loss நல்லா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு believe பண்ணிட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. இதை யார் பண்ணலாம், பண்ணக்கூடாது, இது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஜெனரலா எந்த ஏஜ்ல இருக்கவங்க வேணா பண்ணலாம். of course below 18 kids எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 hours ஃபாஸ்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிராஜுவலா 12 hours, 14 hours, 16 hours கொண்டு போங்க. 16 hours வந்துட்டு இட்ஸ் பெஸ்ட் டைம் ஃபார் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அந்த டைம்ல வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பெட்டராகவே இருக்கும். மார்னிங் 9 o'clock வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் மீல் வந்துட்டு ஈவினிங் 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். அந்த 5 o'clock மேல நீங்க வந்து சாலிடா எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு நம்பர் 1 வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து HbA1c லெவல் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் வந்து ஷோ பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். இதை யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி இருக்கு, அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்ணவே கூடாது. டயபெட்டிஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப HbA1c 10க்கு மேல வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க பண்ணக்கூடாது. வேற எதுனா டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. I'll be there to help you out. Thank you.